பப்ளிக்கிலேருந்து பேசுவார், இந்த கடைக்கு வருவார் போவார். அந்த அந்த நடிகருங்கிற பந்தாவே கிடையாது அவர்கிட்ட. இதுக்கு மேலேயும் அவர் இருந்தால் வலி வேதனைகள்லாம் அவரால் பொறுத்துக்க முடியாதுன்னு தான் ஆண்டவன் அவரை அழைச்சிக்கிட்டான். எடுத்துகிட்டு போகிறாங்க, மனசு ரொம்ப வலிக்குது, கஷ்டமாக இருக்குது. அவங்க பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அவர் இல்லாமல் எவ்வளோ பெரிய பேரிழப்பை சந்திக்கிறாங்க, எவ்வளோ பெரிய துக்கம். வீட்டில் ஒருத்தர் மாதிரி இந்த மாதிரி சீரியஸாக இருக்காருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அவங்க பையனு கேட்டால் என்ன மாப்பிள்ள என்ன சமாச்சாரம் அப்படின்னா, இல்லை அப்பா கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கார் அப்படின்னு. நான் காலையில் 5 மணிக்கெலாம் இப்படி அப்படி போவேன். அப்படின்ட்டு நமக்கு இங்கே பக்கத்தில் இங்கே டீ கடை திறந்தால் டீ குடிச்சிட்டு போவோம். அப்படி போகும்போது கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கார் அப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் திடீர்னு காலையில் எழுந்து குளிச்சுட்டு வரும்போது பந்தல் போட்டுருது 6 மணிக்கெல்லாம். அப்போ தான் கொஞ்சம் அதிர்ச்சி ஆச்சு. நல்ல மனுஷன், எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுற. என்ன ஒன்று பெரிய நடிகர் யாரும் வரல. ஒரு வளர்த்தது போனது வந்ததெல்லாம் கமலஹாசன், அவ்வை சண்முகி, அப்புறமேட்டுக்கு நாயகன். இந்த படத்துலலாம் ரீச் ஆனதுக்கு அதிகமாக பாப்புலரிசிட்டி உறுதுணையாக இருந்த நடிகர் இவரும் ஒருத்தர். சத்யராஜ் வந்தார். அவர் அவங்க இவருக்கு தம்பியாக நடித்தார் ஒரு படம். அதில் பாப்புலரிசிட்டி ஆனன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்து பார்த்தாரு. பெரிய தலைவர்கள்லாம் வந்தாங்க. என்ன ஒன்று இந்த நடிகர்கள் யாரும் வரல, அதான் வருத்தம். ஒரே பக்கத்து தெருலேருந்து நான் அவரை பார்க்க முடியல. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அடிக்கடி வரமாட்டேன். இங்கே ஷூட்டிங் எடுக்கும் போதெல்லாம் வருவேன். அவர் படம்லாம் நிறைய பார்த்துருக்கேன். நேற்றுக்கே இறந்துட்டாருந்தாங்க. நேற்றுக்கே நான் பார்க்கணுன்னு நினச்சி, எனக்கு நடக்க முடியாதால, உடம்பு சரியில்லாதால நான் பார்க்கல. இன்றைக்கி எப்படியாவது அவரை கடைசியில் அவர் முகத்தை ஒரு தடவை பார்க்கணும். நம்ம ஏரியாவிலே வாழ்ந்துருக்கார். நான் இங்கே ஒரு 40 வருஷம் கிட்ட ஆக போகுது. அவர் ரொம்ப நாளாக வீடு கட்டி, இந்த வீடு ஷூட்டிங் எடுக்கும்போதெல்லாம் நான் ஓடியாந்து பார்ப்பேன். சிவகுமார் சார்லாம் ஷூட்டிங் ஒரு சீரியல் எடுத்தாங்க, அப்போல்லாம் பார்த்துருக்கேன். நிறைய வந்திருக்கேன். நேற்று கூட போனாராம், வரல. இவரை பார்க்கணும். கடைசியாக நம்ம தெருவில் இருந்த மனுஷன் நல்ல மனுஷன்னு சொல்கிறாங்களே, அவரை பார்க்கணுன்றதுக்காக பார்த்து அவங்க புள்ள தீச்சட்டி எடுத்து போகிறாரு. கஷ்டமாக இருந்தது. அவருக்கு 2 பொண்ணுன்னு நினச்சேன். நான் ஒரு பிள்ளை இருக்கிறது தெரியாது. இப்போ தான் கொண்டு போகிறார் தீச்சட்டி. வருத்தத்தோடு இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு பெரியவங்க இல்லாமல் ஒரு ஆலமரம் சாஞ்சது போல் வயசானவங்க வீட்டில் மூத்த தலை அவர் இல்லாமல் அந்த குடும்பம் எவ்வளோ துயர் சந்திக்குமோ, எவ்வளோ மனவேதனை அனுபவிக்குமோ, அது மாதிரி எனக்கும் ஒரு கூட பிறந்த சகோதரன் மாதிரி அவர். எனக்கு 70 வயசு ஆக போகுது. எப்படி இந்தியா டெல்லியை சுற்றி வருதோ, அதே மாதிரி டெல்லி கணேசன் சுற்றி தான் சினிமாவே ட்ராவல் பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது. நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது அவர் கூட ஒரு 10-15 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் பார்த்திபன் சாரை வச்சு ஒரு படம், கருத்தான ஒரு படம் டைரக்ஷன் பண்ணும்போது அவருக்கு மிகப்பெரிய கேரக்டர் என் படத்தில் நடித்தார். ஒரு டாக்டர் கேரக்டர். அவ்வளோ அற்புதமான ஒரு நடிகர். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நடிகரை இழந்து அவர் இவ்வளோ காலங்கள் சினிமா துறைக்கு பணியாற்றினது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இதுக்கு மேலேயும் அவர் இருந்தால் வலி வேதனைகள்லாம் அவரால் பொறுத்துக்க முடியாதுன்னு தான் ஆண்டவன் அவரை அழைச்சிக்கிட்டான். அடுத்தது நம்ம போய் பேசினா கூட நம்ம இந்த இதெல்லாம் நீ யார் எதுன்னெலாம் பார்க்க மாட்டார். வாங்க உட்காருங்க, காஃபி சாப்பிட்றீங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். பெரிய அதுவும் இவர் ஒரு சீனியர். ஒரு சாதாரணமாக ஒரு ட்ராயரை போட்டுட்டு தான் இருப்பார். ஒரு சட்டை கூட போட்டுக்க மாட்டார். நின்று இந்த பப்ளிக்கிலேருந்து பேசுவார், இந்த கடைக்கு வருவார் போவார். அந்த அந்த நடிகருங்கிற பந்தாவே கிடையாது அவர்கிட்ட. அதுதான் அவர்கிட்ட ஒரு பெரிய முக்கியம். அவன் பையனும் அப்படி தான். நம்ம அவங்க வீட்டுக்கு போனால் கூட அவங்க அம்மா அப்படி தான், என்ன காஃபி சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா, அப்படி தான் கேட்பாப்புல. அடுத்தது அவருக்கு அந்த ரெக்கமெண்டேஷனுங்கிற வேலையே அவருக்கு பிடிக்காது. யாருக்கும் அனாவசியம் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டார். நான் கூட ஒருத்தர் போய் ரெக்கமெண்டேஷனுக்காக போகும்போது நான் நான் போய் சொல்லி செய்யலைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அது நன்னா இருக்காது. நம்ம சொன்னால் செய்கிறவனாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி சினிமா உலகத்தில் நான் அப்படி யாரையும் நம்பி சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நாணயமான ஏற்ற மாதிரி சொல்லிவிடுவார். அவர் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காரு. அப்போ என்னோட சிஸ்டரின்ல ஊர்லேருந்து சேலத்துலேருந்து வந்திருக்கா. நான் அவரை பார்க்கணுன்னு சொல்கிறாப்புல. நான் போய் சும்மா அவள் பையன்கிட்ட தான் சொன்னேன், அது மாதிரி என் மச்சினிலாம் வந்திருக்கா, அப்பாவை பார்க்கணுமா, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுமான்ட்டு. இப்போ பிலீவ் ஆர் நாட் படுத்துன்னு தவிர ஒரு 2 மினிட்ஸ் இருங்கோன்னு சொல்லிட்டு உடனே நீட்டாக வாங்கோ உட்காருங்க, நீங்கள் வாங்கோ அப்படின்னு சொல்லி
எனக்கு உண்மையிலேயே அந்த அந்த இடத்துல வந்து நானாக இருந்தால் கூட செய்ய மாட்டேன். ஏன்னா நமக்கு அப்போ தான் ஊசி போட்டு வந்திருக்காரு. கையிலலாம் அந்த இது இருக்குது, பக்கத்துலலாம் இருக்குது. உட்கார வச்சு எங்கள் என்டையர் ஃபேமிலி நாங்கள் 10 பேர் போயிருந்தோம். உட்கார வச்சு பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்தார். அதெல்லாம் வந்து என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத தருணங்கள். எனக்கு வந்து ஒரு 10 வருஷமாக சார் தெரியும். நல்லா பேசுவார். சோஷியலாக ஒரு வாடா போடலாம் பேச மாட்டார். நல்லா சோஷியலாக பழக்கமாக நம்ம அண்ணன் தம்பி மாதிரி பேசுவோம். நானும் நல்லா ஜாலியாக அரட்டடிப்பேன். எனக்கு நான் என் சொந்த ஊருக்கு போயிட்டு இருந்தேன் நேற்று. திடீர்னு இது ஆகிடுச்சுன்னா உடனே கிளம்பி வந்துட்டேன். அவர் எடுத்து இந்த தெருவே கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். இந்த இடத்துல தான் டெல்லி கணேசன் வீடு, இந்த வீடு தான். ஒரு அட்ரஸ் கேட்டாலும் இந்த வீடுன்னு எல்லாரும் வந்து போகிறாங்க. அப்புறம் நீங்கள் திடீர்னு ஒரு கதை இருக்குது. ஏன்னா நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு போனால் எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டம். எனக்கு கூட ஒரு அதிர்ஷ்டம். நான் வந்து நேற்று முந்தின நாள் பார்த்து போயிருக்கேன். நேற்று வரேன் இப்படி ஒரு நியூஸில் வந்து பார்த்தோன்னே எனக்கே ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. ஏன்னா அவருக்கு எந்த பழக்கம் கிடையாது. இவ்வளோத்துக்கும் பார்த்து தான் போகிறேன். அப்போ என்னையோட மேலே விழுங்க என்ன இது இருக்கு பாருங்க. அவங்க மேலே எவ்வளோ அனுபவம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்குங்க. அது அவளை மனசு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அது ரொம்ப நேரம் இருக்கிறனால எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் தான் இன்றைக்கி. இப்போ அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, இந்த பாத்திரம்லாம் தலிக்கி அந்த வராண்டாவில் வைப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், சாக்ஸ் போட்டு தான் வருவார். என் கூட வந்து ஒரு பிளம்பர் வந்து வருவார், வேலை செய்வார், எல்லாம் போவார். போயிட்ட பிறகு என்னை தேவான் தான் கூடுவார். அப்போ பார்த்தா வேலைக்கார தான் செய்கிறாங்கன்னு போலதுன்னு பார்த்தாக்கா பாத்திரத்தை இவர் எடுத்து அந்த ஓரமாக அடுக்கி வச்சுன்னு இருந்தார். நான் எங்கே சாருன்னு கேட்டேன். அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, அதோ பாத்திரம் எடுக்கிறார் பாரு, அவர் தான் சார் அப்படின்னா. அப்புறம் போட்டால் என்னை பார்த்து சிரித்தார். அப்படி சிரிப்பார், அவ்வளோதான். என்ன சார் நீங்கள் பண்ணுறீங்க? இல்லைன்னா வீட்டில் திட்டுவாங்கப்பா, அப்படி பாத்திரம் எடுத்துவீங்களா, எங்கள் ஒய்ஃப் வந்து திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக பேசுவார். அப்புறம் நானும் காமெடியாக தான் பேசுவேன். சரி, சினிமாவில் நீயே நடிக்கலாம், நீயே தான் 20-25 வருஷமாக பழக்கம், குழந்தைலேருந்து பார்த்துக்குறோம், வா அப்படின்னாரு. கொடுத்தா நடிக்கிறோம். ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் மெலிஞ்சிட்டார் பாவம். அவங்க பையனை வச்சு ஒரு படம் எடுத்தார், 800,000ன்னு. 2 கோடி ரூபா லாஸ். கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாம். ஒரு தடவை நான் எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும்போது ஒரு தடவை இந்த ரோட்டில் நான் பார்த்துருக்கேன். பேசியிருக்காரு ஒரு தடவை. நல்ல மனுஷன் தான், பந்தம் இல்லாத மனுஷன் தான். பேசுவார். எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும், அதனால் பெருசாக ஞாபகம் இல்லை. ஆனால் நல்ல மனுஷன் தான். நான் பார்த்துருக்கேன். அவர் வீடு இது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போதே நான் பார்த்துருக்கேன் இந்த ஏரியாவில். அவர் இறந்துட்டார். இந்த ஏரியாவே லிட்டரலாக வந்து வெறிச்சோடி போய் கிடக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ அவர் இல்லாத அந்த ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படின்னு இருக்குது? கண்டிப்பாக சார், அவர் இந்த ஏரியாவுக்கு ரொம்ப பண்ணியிருக்காரு. நான் சின்ன வயசில் இந்த ஏரியாவில் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் 20 வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் இங்கேருந்து மூவ் பண்ணி. அவருக்காக எல்லோரும் கண்டிப்பாக அந்த தோணல் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குது? கண்டிப்பாக சார், எனக்கும் அந்த தோணல் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி அப்படியே இங்கே நம்ம பாதாம் சப்ளை பண்ணுறோம். சரி வந்து பார்த்துட்டு போவோம் தான் அப்படியே இந்த எடுத்துகிட்டு போகிறாங்க. மனசு ரொம்ப வலிக்குது, கஷ்டமாக இருக்குது. அவங்க பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அவர் இல்லாமல் எவ்வளோ பெரிய பேரிழப்பை சந்திக்கிறாங்க, எவ்வளோ பெரிய துக்கம். வீட்டில் ஒருத்தர் மாதிரி